துலாம் ராசி அன்பர்களே, இந்த 2024ஆம் வருடத்தினுடைய குரு பெயர்ச்சியால மிகப்பெரிய மாற்றங்களையும் திருப்பங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த துலாம் ராசினரை சொல்லணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, குரு பகவான் 8ஆம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்துல அமர இருக்கிறது. அப்போ குரு 8ல வரும்போது மிகப்பெரிய தீமைகளை செய்து விடுமோ என்கின்ற ஐயப்பாடு எல்லோருடைய மனதில் இருக்கும். நிச்சயமா அப்படி கிடையாது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குருங்கிறது யாருன்னா 3க்கும் 6க்குரிய அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார். அப்போ மறைந்த அந்த குரு, அதாவது 6க்குரியவன் 8ல போய் அமரும் போது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் என்று இருந்தவர்கள் அதில் இருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லணும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. அப்போ 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அதுதான். அப்போ ஒரு சிலருக்கு ஒரு வேலையே கிடைக்கல, அதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற அந்த முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அந்த முயற்சிகள் பலிதமாகும். அப்போ 8ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் தனது சொந்த ஊரை விட்டு கடத்துவார். அதாவது சொந்த டிஸ்ட்ரிக்டை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட் செல்ல வைப்பார், அல்லது ஸ்டேட் டு ஸ்டேட் மாற வைப்பார், அல்லது கண்ட்ரி அதர் கண்ட்ரிக்கு செல்ல வைப்பார். ஸோ இது நிச்சயமாக நடக்கும். அப்போ தொழில்ல ஒரு வேலையில் இருப்பவர்கள், ஒரு வேலைக்கு அப்ளை பண்றவங்க அத்தனை இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நீங்க வெளிநாட்டு வாழ்க்கை அல்லது அதர் ஸ்டேட்ல போய் வேலை பார்க்கறது, ஸோ இப்படி எம்என்சி கம்பெனியில் அப்ளை பண்ணீங்கன்னா நிச்சயமா உறுதியாக வேலை கிடைக்கும். சொந்த ஊரில் நிச்சயமா கிடைக்காது, அதற்கான சாத்தியக்கூறுகள் கம்மியா இருக்குங்கிறத மட்டும் உணர்ந்து கொண்டாலே போதும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியே சென்று பிழைக்கக்கூடிய தன்மை. அப்போ கணவன் ஆக இருந்தால் மனைவி சொந்த ஊர்ல விட்டுட்டு நீங்க வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்க குடும்பத்தை விட்டு வெளியே சென்று வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக உங்களுக்கு அமைகிறது. ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப நாட்களாக ஒரு வழக்கு நிலுவையில் இருந்து கொண்டிருந்தன்னா இப்ப திடீரென்று அந்த வழக்கில் இருந்து விடுதலை பெறக்கூடிய அல்லது முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். அந்த குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா, அந்த 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஒரு இடம் அல்லவா. அப்போ வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறை, ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது. அந்த 12ஆம் இடம் என்பது முதலீடை குறிக்கக்கூடிய இடம். அப்போ ஒரு முதலீடு, அதாவது அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நல்ல காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த 12ஆம் இடம் என்பது தூக்கத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ ஒரு நல்ல செலவு செய்யக்கூடிய தன்மை, ஒரு நல்ல தூக்கம் வரக்கூடிய தன்மை, இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அப்போ என்ன ஆகும், நல்ல வருமானம் வரும், அதற்கு தகுந்த செலவுகளும் வரும். அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும், சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது உத்தமம். என்ன பண்ணலாம், ஒரு குழந்தைகளுக்கு ஒரு வெளிநாட்டுக்கு படிக்கணும் அல்லது படிப்புக்கான செலவு அப்படிங்கிறது செய்ய வேண்டியிருக்கும், அல்லது ஒரு வீடு வாங்குறது, ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவது, இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா குரு சுக்கிரனுடைய வீட்டில் தான் இருக்கார். அப்போ சுப காரியங்கள், வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்குவது, இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். சரி, அந்த குரு பகவானுடைய பார்வை 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தின் மீது பதிகிறது. அப்போ ஒரு பணத்தை யாராவது வெளியில கொடுத்துட்டு லாக் ஆகி பணம் வரல அப்படின்னு ஒரு வழியோடு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு கொடுத்த பணம் என்பது நிச்சயமாக திரும்பி வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குரு 8ஆம் இடத்தில் இருக்கார் அல்லவா, அப்ப தனக்காரகன் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது அது குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தை பார்க்கறதுனால தனம் கையாளுகின்ற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முன்பின் தெரியாதவர்களுக்கு பணத்தை கொடுப்பது, அதாவது முன்பின் தெரியாதவர்கள் அல்லது தெரியாதவர்களுக்கு ஒரு கூட்டு தொழிலை வைத்துக் கொள்வது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம், அதாவது பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே
போதும். சரி, 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது என்ன? சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. தாயினுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வாகும். அல்லது ஒரு சிலர் தாயை விட்டு பிரிந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டவர்கள் எல்லாம் தாயுடன் ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு அந்த சனி பகவான். அந்த சனி பகவான் 4ஆம் இடத்து அதிபதியாக இருந்து தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் 5ஆம் இடத்திலேயே சனி பகவான் நன்றாக இருக்கிறதுனால குழந்தைகளாக நல்ல அனுகூல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மை, குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை, ரொம்ப நாளாக ஒரு வெளிநாட்டில் போய் படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அல்லது அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக அந்த அனுகூல வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலர் மத்திய பணி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த எக்ஸாம் எழுதி அதற்கான விடை காத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது அந்த எக்ஸாம் எழுதுபவர்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. அதே சமயத்தில் தகப்பன் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் மேன்மைகள் தரக்கூடிய தன்மை, கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு திடீரென்று புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது. அரசாங்க உத்தியோகம், அரசாங்க வேலை என்பது நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 3க்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்து கொள்வது சிறப்பு. ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடக்கூடாது. அப்படி போட்டீங்கன்னா அதற்கு தகுந்த கடன் அல்லது அதுக்கான பணத்தை நீங்க கட்டணும். அதனால உங்களுக்கு மனவேதனை அடையும். ஸோ அந்த விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. ஏன்னா தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் நன்றாக வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் இந்த ராகு கேதுக்களால் பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போவதில்லை. ஏன்னா ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் ஏற்பட போவதில்லை. வெளிநாட்டு தொடர்புகளைத்தான் உங்களுக்கு ஏற்படுத்தும். அந்நிய மதத்தினர் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, எதிர்ப்புகள், அதாவது யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்து கொண்டிருந்தார்களோ, யாரெல்லாம் தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் உங்களை விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் அந்த சனி பகவான் வலிமை பெற்றிருக்கிறதுனால 5ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால பதவி மாற்றங்கள், இடம் மாற்றங்கள் இது நிச்சயமாக நடக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். குழந்தைகளுடைய படிப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை, பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, குழந்தை பாக்கியம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா 8ஆம் இடத்துல இருக்கு, குழந்தை பாக்கியம் தடைபட்டுருமோ அப்படின்னு கிடையாது. ஆனால் 5ஆம் அதிபதி வலுப்பெற்றிருக்கிறதுனால நிச்சயமா குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக உண்டு. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்கக்கூடிய தன்மை, அதாவது அந்த குரு பகவானுடைய பார்வை குடும்பஸ்தானத்தின் மீது பதிகின்றதல்லவா, ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குமேயானால் திடீரென்று, அதாவது ஒரே மாதத்தில் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிவிடும். ஸோ ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது இந்த குரு பயிற்சியால் நல்லவிதமான மாற்றங்களும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும், அது ஒரு சிலருக்கு இந்த ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயத்திலும் லாட்டரி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை பெறக்கூடிய தன்மை, சொல்லிக் கொடுத்தல், போதனை செய்வது, சட்டம், நீதித்துறை, வங்கித்துறை, இந்த மாதிரியான துறையில் இருப்பவர்களுக்கு தன லாபத்தை பெருக்கக்கூடிய தன்மையும், அதாவது அந்த புத்தி அறிவு வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக கூடுதல் வருமானத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாகவே அமைய இருக்கிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு.